கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உடலை துர்இச்சைகளுக்கு உரியவைகளாய் நாம் பேணாமல் இருக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஜீவிதத்திலே நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி பட்டணத்திற்கு தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளுள்ளாய் இன்னைக்கு நமக்கும் பேசுகிறார். இன்னைக்கு நாம் அநேகர் நம்முடைய உடலை நாம் அழகாகி வைத்துக்கொள்ள நாம் பல விதங்களிலே அதற்கு முயற்சிகளை எடுக்கிறோம். சில உலகத்தில் இருக்கிற சில பேர் பல லட்சங்களை தன் உடலை பராமரிப்பதற்காக செலவிடுகிறார்கள். சோதரம் நாம் உடலை சுத்தமாய் வைத்துக் கொள்வது நல்லது, சுத்தமாக தான் நான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, துர்இச்சைகளுக்கு இடமாக நாம் உடலை பேணாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் தேவையற்ற ஆடம்பரமான அலங்காரங்கள் துர்இச்சைகளுக்கு நேராய் நம்மை கொண்டு போகும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக விதமான ஸ்தோத்திரம் அலங்கரிப்புகள் மனிதனை பாவத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய சரீரம் ஆண்டவர் தங்குற ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதை நாம் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம தரித்துக் கொள்வோமானால் துர்ச்சைகளுக்கு அங்கே இடம் கிடையாது. ஆகவே துர்ச்சைகளுக்குரியவைகளாய் நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்புப்படாதபடி ஆண்டவருக்கென்று நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை விடுவோமா? நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகிமையான ஒரு காலை வேளையில நோக்கி நாங்கள் செபிக்கிறதற்கு தேவன் இந்த பாக்கியத்திற்கு நன்றி. மட்டும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து நடத்தி வந்தீங்க. நன்றி. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லாருடைய எல்லா காரியங்களையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய வாஞ்சிகள் விருப்பங்களின்படி நிறைவேற்றி கொடுங்க. ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் நடத்துங்க. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுங்க. ஒரு குறையும் இருக்கக்கூடாதப்பா. சகலம் நன்மைக்கு எதுவாக இருக்கணும். உங்களுடைய கரத்துல தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டோடைய கரம் கூட இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.